ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முளைக்கட்டிய பச்சைப்பயிறு வச்சு தக்காளி சாதம் மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட் நிறைய சின்ன வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு கட்டை போல் பூண்டு, ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கப் நிறையா முளைக்கட்டிய பச்சைப்பயிறு எடுத்து வச்சுக்கோங்க. முளைக்கட்டிய பச்சைப்பயிரில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்குவீங்க. எப்போவுமே முளைக்கட்டிய பயிரெல்லாம் வெளியே பேக்கெட்டடாக வாங்காதீங்க. வீட்டிலே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து ஈரம் இல்லாமல் ஒரு கிளாத்தில் சுற்றியோ இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே நாளில் நல்லா முளை விட்டுரும். பாருங்கள், இப்போ பேனில் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், அந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க 6 நாள் 7 நாளுக்குள்ளே முளை கட்டி வைப்பாங்க. அது ரொம்ப பெருசாக முளை விட்டுரும். நம்ம அவ்வளோ நாள் வேணாம், ஒரே ஒரு நாள் முளை கட்டி வச்சு செய்வோம். இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் நல்லாவே ரெடியூஸ் ஆகுங்க. முடியோட வேர் பகுதி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகாமல் தடுக்கும். பாருங்கள், வெங்காயம் இந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்திற்கு ஏற்ப போல் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் வதக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆகுங்க. இளமையான தோற்றமாக நம்மளுக்கு காட்சி அளிக்கும். ஸ்கின்னில் சுருக்கெல்லாம் வராமல் பாதுகாக்கும் இந்த மாதிரி முளைக்கட்டிய பயிரெல்லாம் சாப்பிடும்போது. கன்சீவாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம். வாரத்துக்கு ஒரு 2 முறை சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிட வேணாம். குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். வயசானவங்க தான் சாப்பிடணும், சுகர் பேஷண்ட் தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாதுங்க. எல்லாருமே சாப்பிடலாம். நார்மலான பயிரை சாப்பிட்றத விட முளைக்கட்டி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அரிசி, நம்ம ஊற வச்ச அரிசி உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 4-5 விசில் விட்டுருங்க. சாப்பாடு நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடச்சிருச்சு. முளைக்கட்டிய பயிறு சாப்பிட்றதுனால பிளட் கவுண்ட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. சுட சுட எடுத்து சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். முளைக்கட்டிய பயிரை அப்படியே சேலட் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை வேக வச்சு சாப்பிடலாம், இல்லை பச்சை பயிர் கடையிலாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.